Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையில் 77வது குடியரசு தின விழா நடைபெறுகிறது. மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையின் அருகே ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். முதலமைச்சர் வரும் காட்சிகளையும் பார்க்கிறோம். அணிவகுப்பு மரியாதை மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டு வரலாம். ஆனந்தன், கூடுதல் விவரம் என்ன? 77வது குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கொடியேற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், இந்தியாவுக்காக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள், முக்கிய அரசு துறையில் பங்கு வகிக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்று நேரத்தில் இங்கு மேடைக்கு வர இருக்கிறார், உழைப்பாளர்கள் வர இருக்கிறார். அவர் வந்த பிறகு ஆளுநர், தமிழ்நாடு ஆளுநர் அவர்களும் வர இருக்கிறார். வந்த பிறகு குடியரசு நிகழ்வு நடைபெறும். அணிவகுப்பு மரியாதை காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அழைத்து வந்து அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை தயாரிக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடியது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில இந்த கலாச்சார விழாவை அணிவகுப்பு மரியாதை செய்யப்படும். அந்த வகையில் இந்த வருஷம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்க இருக்கிறது. அதே போல மது நல்லிணக்கத்திற்கு போற்றக்கூடிய வகையில விருதும் அறிவிக்கப்பட்டு அந்த விருதையும் வழங்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில குடியரசு தினம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 77வது குடியரசு தினத்தை சென்னை உழைப்பாளர் சிலை அருகிலே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு வருடந்தோறும் இங்கு சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த வருடம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழா மேடைக்கு வரக்கூடிய காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விழா மேடைக்கு சற்று நேரத்தில் அதன் பிறகு ஆளுநர் RN ரவி விழா மேடைக்கு வருவார்கள். அதன் பிறகு கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெறும். அதன் பிறகு விருதுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொள்வார். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். அவர்கள் கலாச்சாரத்தை போற்றக்கூடிய வகையில இங்கே கலை நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள், அதே போல தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரிசு கலை நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். குடியரசு தின விழா நடைபெறும் இடத்திற்கு முதலமைச்சர் வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையோடு முதலமைச்சர் குடியரசு தின விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்று சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் ஆளுநர் கொடியேற்ற உள்ளார். குடியரசு தின விழாவில் முதல்வர் பங்கேற்க வருகை தந்திருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். வழக்கமான முறைப்படி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையோடு முதல்வரின் வாகனத்தின் முன்னும் பின்னும் காவல்துறையின் இருசக்கர வாகன அணிவகுப்பு மரியாதையோடு முதல்வர் வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம். இன்று 77வது குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. தேசிய கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார் தமிழக ஆளுநர் RN ரவி. நிகழ்ச்சியில் பங்கேற்க அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு முதல்வர் வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம்.
has arrived to unfurl the national flag and take part in the Republic Day celebrations. The piloting and outriding motorcade to the Honorable Governor of Tamil Nadu is from the Air Force Police Team of No. 9 Provost and Security Unit, commanded by Group Captain Rajiv K. The piloting team is led by Junior Warrant Officer Naveen Kumar Sharma. The Republic Day Parade 2026 is led by Parade Commander Wing Commander Paramjit Singh Arora. The parade adjutant is Flight Lieutenant Tamilvani. The Honorable Governor of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் என ஐயன் திருவள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகர் அவர்கள் எண்ணியபடியே இந்தியாவின் தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என புகழ் பெற்றுள்ளது. சமூக நல்லிணக்கம் காக்க, மக்கள் ஒற்றுமை ஓங்க, இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக வெல்வோம் ஒன்றாக என தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக தழைக்க வைக்கும் சமத்துவ முதல்வர், எல்லோருக்கும் எல்லாம் என்பதை எல்லா துறைகளிலும் சாதித்து காட்டிய சமூக நீதி முதல்வர், தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் தாய் தமிழ்நாட்டை தலை நிமிரச் செய்து தமிழர்கள் போற்றும் தலை சிறந்த திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to take part in the Republic Day celebrations. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு அருகில் வரவேற்கிறார்கள். The Chief Secretary receives the Honorable Chief Minister of Tamil Nadu at the saluting base. குழு கேப்டன் ராஜீவ் கே அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன் குமார் சர்மா அவர்கள் வழி நடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தினவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். The piloting and outriding motorcade of Honorable Governor of Tamil Nadu is commanded by Air Force Police Team and Security Unit is commanded by Group Captain Rajiv K. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பசுமை கூடை வழங்கி வரவேற்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu welcomes the Honorable Governor of Tamil Nadu. The Honorable Chief Minister of Tamil Nadu introduces the following officers to the Honorable Governor of Tamil Nadu: Major General R. M. Srinivas, Chief of Staff, General Officer Commanding Dakshin Bharat Area, Chennai; Rear Admiral Satish Chennai, NM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area; Air Commodore Tapan Sharma, Air Officer Commanding Air Force Station Tambaram; DIG Balakrishnan Murugan, TM, Commander Coast Guard District Number 5, North Tamil Nadu; Thiru G. Venkatraman, IPS, DGP, Head of Police Force, Chennai; Dr. Maheshwar Dayal, IPS, ADGP, Law and Order, Chennai; Thiru A. Arun, IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, Chennai. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். The Honorable Governor of Tamil Nadu will now unfold the national flag followed by the national anthem. We will witness the glorious showering of flower petals by helicopter of Indian Air Force and we all request you to rise for the national anthem.
We thank our gallant officers, Wing Commander C.K. Rao, Flying Pilot, Air Force Station Tambram, and Squadron Leader D. Gautam, Flying Pilot, Air Force Station Tambram, from the Indian Air Force for showering petals on our national flag. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.